உள்ளது. ராஜாவுக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. நடத்தி வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே. தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. அனாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. அனாதையாய் அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை. சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை. சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீர். இப்ப 2 கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. அனாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அனாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. ஜெபிக்கலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள பிதாவே, உம்முடைய மிகுந்த கிருபையினாலே எங்களை கூட்டி சேர்த்த தயவுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த புத்தாண்டிலே ஆண்டவரே, இன்னும் வர வேண்டிய பிள்ளைகளை சரியான நேரத்திற்கு முன்பாக அழைத்து வருவீராக. மனதில் இருக்கிற எல்லா பார கவலையை இறக்கி வைக்கிறோம். ஒரு விஷயம் கூட எங்களை பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே, பாடுகிற பாடல்கள், துதிகள், ஸ்தோத்திரங்கள், ஆராதனைகள், ஜெபங்கள், ஆண்டவரே சாட்சி, காணிக்கை, அறிவிப்பு, தேவ செய்தி, திருவிருந்து எல்லாவற்றிலும் உங்களுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க உதவி செய்யுங்க. எதிர் வல்லமைகள், பிசாசின் கிரிகள் எல்லாம் செயலிழந்து போகட்டும். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அப்படி தயவு செய்து உட்காருவோம். ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. சங்கீதம் 100 சங்கீதக்காரன் இவ்விதமாக சொல்லுகிறார், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். எப்படி பாடணுமா? கம்பீரமாய் பாட போகிறோம். 2வது மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு. 2வது எப்படி பண்ணணும்னா மகிழ்ச்சியோட ஆராதனை செய்து, 3வது ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதிக்கு முன் வாருங்கள் என்று சொல்கிறார். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாயிருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரியுங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அல்லேலூயா.
கம்பீரமாக பாடப்போகிறோம், மகிழ்ச்சியோடு பாடப்போகிறோம், ஆனந்த சத்தத்தோடு பாடப்போகிறோம். நன்றியோடு அவர் வாசலில் நுழைந்து புகழ்ச்சியோடு பிரகாரங்களில் நாம் வரப்போகிறோம். சேர்ந்து பாடுவோம், நன்றியோடு அவர் வாசல் நுழைவோம். துதியோடு பிரகாரம் வருவோம், சமூகம் மகிழ்ந்து கொண்டாடுவோம், அவர் நாமம் நல்லதென்று பாடுவோம். நன்றியோடு அவர் வாசல் நுழைவோம், துதியோடு பிரகாரம் வருவோம், சமூகம் மகிழ்ந்து கொண்டாடுவோம், அவர் நாமம் நல்லதென்று பாடுவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளதே. எக்காலத்தோடும் அவரை துதிப்போம், கின்னார தம்புரோடும் துதிப்போம், வான்பூவியில் உள்ள சிருஷ்டிகளும் துதியின் தொனி உயர்த்தி அவரை பாடுவோம். எக்காலத்தோடும் அவரை கின்னார தம்புரோடும் துதிப்போம், வான்பூவியில் உள்ள சிருஷ்டிகளும் துதியின் தொனி உயர்த்தி அவரை பாடுவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளதே. இயேசு தேவகுமாரர் உன்னதர், சர்வ சிருஷ்டிக்கும் காரணர், அவர் முன்பாக வந்து தொழுவோம், கைகள் உயர்த்தி அவரை நாம் பாடுவோம். இயேசு தேவகுமாரர் உன்னதர், சர்வ சிருஷ்டிக்கும் காரணர், அவர் முன்பாக வந்து தொழுவோம், கைகள் உயர்த்தி அவரை நாம் பாடுவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளதே. ஓ கர்த்தர் நல்லவர், ஓ கர்த்தர் நல்லவர், ஓ கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளதே. நன்றியோடு, ஓ நன்றியோடு அவர் வாசல் நுழைவோம், துதியோடு பிரகாரம் வருவோம், சமூகம் மகிழ்ந்து கொண்டாடுவோம், அவர் நாமம் நல்லதென்று பாடுவோம். நன்றியோடு பிரகாரம் வருவோம், சமூகம் மகிழ்ந்து கொண்டாடுவோம், அவர் நாமம் நல்லதென்று பாடுவோம். கர்த்தர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், ஓ கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளதே. கர்த்தர் நல்லவர், ஓ கர்த்தர் நல்லவர், ஓ கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளதே. ஹல்லேலூயா. நம்ம கை தட்டுறது அட்லீஸ்ட் நம்ம காது கேட்குற மாதிரி நம்ம தட்டுறோம். நிறைய பேர் இப்படி இப்படி தட்டின்னு இருக்கீங்க. நல்லா கம்பீர சத்தத்தோடனா கம்பீரமாக கை தட்டணும், நல்லா சத்தமாக பாடணும். எந்த அளவுக்கு நமக்கு மூச்சு இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம ஆராதிக்கணும். ஏன்னா தேவன் துதிக்கு பாத்திரராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய பிரச்சனைகளை காட்டிலும் நம்முடைய போராட்டங்களை காட்டிலும் அவர் பெரியவராக இருக்கிறார். நாம் ஆண்டவர் சங்கீதக்காரன் சொல்கிறார், அவர் எனக்கு நன்மை செய்தபடினால் அவரை பாடுவேன். எத்தனையோ நன்மைகளை தேவன் செய்திருக்கிறார். அவர் நம்முடைய பலவீனத்திலெல்லாம் பலனாய் இருந்து நம்மை பாதுகாத்திருக்கிறார். எந்த இயேசு எனக்கு நல்லவர்,
அவர் என்றென்றைக்கும் போதுமானவர். ஆபத்தில், வியாதியில், என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர் என்று சொல்லி நாம் உற்சாகமாக பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நம்ம தட்டுற கை தட்டிலே தெரியும் நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிறோம், எந்த அளவுக்கு ஆண்டவரை புகழ்கிறோம் என்று தெரியும். அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில், வியாதியில், என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில், வியாதியில், என் பிரயாசங்களில் அவர் என்றுமே. சத்தமாக கைத்தட்டுவோமா? ஓ, எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில், வியாதியில், என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். கைக்கு சப்போர்ட் வைக்க வேண்டாம், கையை கீழே அந்த மடியில் வைக்க வேண்டாம், கையெல்லாம் மேலே வைங்க பார்ப்போம். மேலே வச்சு தட்டுங்க, அப்போ தான் நம்மளால் சத்தமாக தட்ட முடியும். கையில் ஒரு சப்போர்ட் இருந்துச்சுன்னா அது தட்ட முடியாது. ஓகேவா? தக்ஷன் எல்லாம் நல்லா கை தட்டணும். ஓகேவா? சத்தமாக கேட்குற மாதிரி. அவர் ஆதியும் அந்தமும் தெய்வ பேகத்தின் பிறப்பிடமே. 10,000 மிக சிறந்தவரே, மிக துதிக்கப்படத்தக்கவர். 10,000 மிக சிறந்தவரே, மிக துதிக்கப்படத்தக்கவர். எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். ஆபத்தில், வியாதியில், என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில், வியாதியில், என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். புவி யாத்திரை மிக கடினம், தேவ கிருபைகள் என் நேரமும். பகல் மேக ஸ்தம்பம், ராவில் அக்னி ஸ்தம்பம், அனுதினம் என்னை. எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்று போதுமானவர். ஆபத்தில், வியாதியில், என் பிரயாசங்களில் அவர் என்றுமே. ஆபத்தில், வியாதியில், என் பிரயாசங்களில் அவர் என்றும். கல்வாரி மலை மேல் ஏறியே, முள்மூடி சிரசில் சூடியே, என் வேதனையாவையும் நீக்கி என்னில். என் வேதனையாவையும் புது ஜீவனை ஊற்றி. எந்தன் ஏக்கம் எல்லாம் நீங்கி போம், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவார். இயேசு ராஜாவாய் வானத்தில் வெளிப்படும் நாள் நான் அவருடன். எந்தன் இயேசு எனக்கு நல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். ஆபத்தில், வியாதியில், என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். ஆபத்தில், வியாதியில், என் பிரயாசங்களில் அவர் என்றுமே போதுமானவர். Oh, we bring sacrifice of praise into the house of the Lord. We bring sacrifice of praise into the house of the Lord. And we offer unto you the sacrifice of thanksgiving. And we offer up to you the sacrifice of joy. We bring sacrifice of praise into the house of the Lord. We bring sacrifice of praise into the house of the Lord. And we offer up to you the sacrifice of thanksgiving. And we offer up to you the sacrifice of joy, the sacrifice of joy.
sacrifice of praise into the house of the Lord. We bring sacrifice of praise into the house of the Lord. And we offer up to you the sacrifice of thanksgiving. And we offer up to you the sacrifice of joy. Hallelujah. இந்த வருஷம் வாக்குத்தத்தம் என்னது? மிகவும் அதிகமாக. அந்த வசனத்தை முழுசா சொல்லிடுவோமா? நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மேலாக நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிற அவருக்கு தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும். இந்த வசனத்தை சீக்கிரமாக வீட்டில் போய் மனப்பாடம் பண்ணிடணும். அல்லேலூயா. அங்கே சர்ச்சில் என்ன வாக்குத்தத்தம்னு கேட்டால் சொல்லணும். தெரியலன்னு சொல்லிட்டு நம்ம முழிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? அந்த வசனத்தை வைத்து ஒரு அழகான பாடல் ஆல்ரெடி இருக்கு. எனக்காக யாவையும் செய்து முடித்தீரே, நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி ஐயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. நம்முடைய தேவன், நாம் ஒரு பிளான் போட்டு வச்சுருப்போம் நம்முடைய நினைப்பு, நம்முடைய கற்பனையில். ஆனால் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக தேவன் ஜபங்களுக்கு பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீரே, நன்றி நன்றி ஐயா என்று சொல்லி. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. எனக்காகவே யாவையும், ஓ நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நான் எனது பிள்ளைக்கு நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. அன்றாடம் வேண்டிய ஆகாரம் தாருமே, தீமை என்னை அணுகாமல் காக்கும் தேவனே. நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும், ஓ நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் ஆபிரகாமை அளித்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அதுபோல என்னையும் ஆசீர்வதியோ.
செபிப்பதற்கோ அதிகமாக தருபவரே, நினைப்பதற்கும் நான் செபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா, என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா, எனக்காகவே யாவையும் பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா, என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா, எனக்காகவே எனக்காகவே உலக பிரகாரமான தகப்பனே, எந்த ஒரு தகப்பன் ஒரு கிரிமினலாக இருந்தால் கூட அந்த தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் நம்முடைய பரமபிதா எல்லாரை காட்டிலும் நல்லவர். அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க ஆவலாக இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்து முடித்தார். இன்றைக்கும் நம்ம சுய நீதியை நம்ம நம்பிக்கொண்டிருந்தோம்னா நம்மளை விட பரிதபிக்கப்பட்டவர்கள் யாரும் இல்லை. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்து விட்டார், நான் இனி கலங்க தேவையில்லை, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கை நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடுவோம். பரிசுத்தம் பெற வந்துட்டீர்களா, ஒப்பில்லா திரு ஸ்தானத்தினால் பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினா மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கிவிட குணமாயிற்றா, ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டும். பாவம் இரத்தம் சிந்துதல் அல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அதனால பஸ்கா ஒவ்வொரு வருடம் அடிக்கப்படும். ஆடு மாடுகள் காடைகள் எல்லா ரத்தத்தையும், காடை இல்லை அது என்னது இன்னொரு பறவை, புறா குஞ்சு, அப்படி இரத்தத்தை அவங்கவுங்க திராணிக்கு தக்கபடி ஆசரிப்பு கூடாரத்துக்கு எடுத்து அந்த இரத்தத்தை அவங்க செலுத்துவாங்க. ஆனால் அது பூரணமாக எந்த பாவமும் மன்னிக்கப்படல. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த உலகத்திற்கு தன்னுடைய இரத்தத்தையே சிந்தி நமக்கு மீட்பை உண்டு பண்ணினார், நம்மை இரட்சித்திருக்கிறார். நம்மை பரிசுத்தமாக்குவதற்காக, நீதிமானாய் நிலைநிறுத்துவதற்காக தேவன் இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் இப்போ பிதா நம்மளை எப்படி பார்க்குறாருன்னா, இயேசு வழியாக பார்க்குறதுனால நம்மளை அவர் நீதிமானாய் பார்க்குறார், பாவி அல்ல. நீங்களே போயிட்டு உங்களுடைய பாவத்தை போய் கர்த்தர்கிட்ட நீங்கள் ஞாபகப்படுத்தினீங்களா, எனக்கு தெரியாது நான் மறந்துட்டேன்னு சொல்லுவார். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய பாவத்தை எல்லாம் எங்கே போட்டுட்டேன், கடலின் ஆழத்தில் போட்டுட்டேன். ஆண்டவர் மன்னிக்கிறவர் மட்டுமல்ல, மன்னித்து மறந்து தன்னுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார். ஆமேன். பரிசுத்தம் பெற வந்துட்டீர்களா, ஒப்பில்லா திரு ஸ்தானத்தினால். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். சிறு பிள்ளைகள் நல்லா சத்தமாக பாடணும், உங்கள் வாய்ஸே கேட்கல. ஓகேவா? ரோகன் ரோஹித் எல்லாம் சத்தமாக பாடுங்க. ஓகே. பரிசுத்தம் பெற வந்திட்டீர்களா, ஒப்பில்லா திரு ஸ்தானத்தினால் பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா, ஆட்டுக்கோட்டி என்ற இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா
இந்த பாட்டு நம்ம ஆஃப் பீட்டில் கை தட்டினோம்னா நல்லா இருக்கும். நான் எப்படி தட்டணும்னு சொல்லி கொடுக்குறேன். ஆஃப் பீட்னா நம்ம எப்பொழுது இப்படி தட்டுறோம்ல, இதே ஆப்போசிட்டில் தட்டணும். சேர்ந்து தட்டுங்க பார்ப்போம். ஓகே, சூப்பர். அதே மாதிரி தட்ட போகிறோம். ஓ பரிசுத்தம் பெற வந்தீர்களா, ஒப்பில்லா திருஸ்தானத்தினால் பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா, ஆட்டுக்குட்டி என்ற தத்தினால் மாசில்லா ஓஹோ சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீக்கி விட குணமாறீற்றா, ஆட்டுக்குட்டி என்ற தத்தினால் பரலோக சிந்தை பரலோகம் சிந்தை அணிந்தீர்களா, வல்ல மீட்பர் தயாளத்தினால் மறு ஜன்மம் ஆட்டுக்கோட்டி என்ற தத்தினால் பரலோக பரலோக சிந்தை அணிந்தீர்களா, மறு ஜன்மம் குணமடைந்தீர்களா, ஆட்டுக்கோட்டி என்ற தத்தினால் மாசில்லா குற்றம் நீங்கி விட குணமாறீட்டா. எழுந்து நின்று பாடுவோம். மணவாளன் வர கழிப்பீர்களா, தூய நதியின் ஸ்தானத்தினால் மோட்சக்கரை ஏறி சுகிப்பீர்களா, ஆட்டுக்குட்டி என்ற தத்தினால் மணவாளன் மோட்சக்கரை ஏறி சுகிப்பீர்களா, ஆட்டுக்குட்டி என்ற தத்தினால் மாசில்லா ஓஹோ சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறீற்றா, ஆட்டுக்குட்டி என்ற தத்தினால். Are you washed? Are you washed in the blood, in the soul cleansing blood of the Lamb? Are your garments spotless, are they white as snow? Are you washed in the blood of the Lamb? Are you walking daily by the Savior's side? Are you washed in the blood of the Lamb? Do you rest each moment in the crucified? Are you washed in the blood of the Lamb? Are you walking daily by the Savior's side? Are you washed in the blood of the Lamb? Are you in the crucified? Are you washed in the blood of the Lamb? Are you washed in the blood, in the soul cleansing blood of the Lamb? Are you washed? Garments are they white as snow? Are you washed in the blood of the Lamb? Are you washed? Oh, in the blood, in the soul cleansing blood of the Lamb. Are they white as snow? Are you washed in the blood of the When the bridegroom cometh with your robes we white, are you washed in the blood of the Lamb? Will your soul be ready for his presence bright? Are you washed in the blood of the Lamb? When the bridegroom cometh with your robes be white, are you washed in the blood of the Lamb? Are your soul be ready for his presence bright? Are you washed in the blood of the Lamb? Are you washed in the blood, in the soul cleansing blood of the Lamb? Are your garments spotless, are they white as snow? Are you washed in the blood of the Lamb? Are you washed in the blood,
Are your garments spotless? Are they white as snow? Are you washed in the blood of the Lamb? Lay aside the garments that are stained with sin and be washed in the blood of the Lamb. There a fountain flowing for the soul and clean, and be washed in the blood of the Lamb. Lay aside the garments that are stained with sin, and be washed in the blood of the Lamb. There a fountain flowing for the soul and clean, and be washed in the blood of the Lamb. Are you washed? Are you? Spotless, are they white as snow? Are you washed in the blood of the Lamb? Masilla, Masilla, O Suttama, O Tirupunniya தீர்த்தத்தினால் குற்றம் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா ஒத்திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறிட்டா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா மாசில்லா சுத்தமா திருப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறிட்டா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணமாறிற்றா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். எல்லாருடைய கண்கள் தயவாக மூடி இருக்கட்டும். கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். அக்கிரமத்தில் மரித்திருந்த நம்மை, பாவத்தில் மரித்திருந்த நம்மை மீண்டும் உயிர்ப்பிப்பதற்காக, உன்னதங்களில் அவரோடே கூட உட்கார செய்வதற்காக தேவன் தன்னுடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக சுகந்த வாசனையான பலியாக தேவன் இயேசுவை ஒப்பு கொடுத்தார். நம்பிக்கை இல்லாதவர்களாய் இருந்தோம், இந்த உலகத்தில் தேவனற்றவர்களாய் இருந்தோம், காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்தோம், வாக்குத்தத்தத்திற்கு அந்நியராய் இருந்தோம். இருந்தும் தேவன் நம்மை மீட்டெடுப்பதற்காக சிலுவையில் 6 மணி நேரம் தொங்கினார். விலையேற பெற்ற ரத்தம், அவரிடத்துல ஒரு மாசும் காணப்படவில்லை. ஆனால் தேவன் நம்மை மாசில்லாதவராய் நிறுத்த வேண்டும் என்பதற்காக 6 மணி நேரம் கொடூரமான மரணத்தை நமக்காக சந்தித்தார். நற்கிரியைகளை செய்யும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். பாவத்தை மன்னித்தது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் அவரை வெளிப்படுத்த வேண்டும். நம்மை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக தேவன் உங்களையும் என்னையும் தாயின் கற்பத்தில் நீங்கள் உருவாகுவதற்கு முன்பதாகவே, இந்த உலகம் தோற்றுவிக்கப்படுவதற்கு முன்பதாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்து கொண்டார். அவருடைய அன்பு விலையேற பெற்ற அன்பு, அவருடைய இரக்கம் மிகவும் மேலானது. உங்களையும் என்னையும் பரிசுத்தமாய் வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதற்காக தான் தேவன் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தார். இந்த காலை நேரத்தில் அவரை பார்ப்போமா? அவருக்கு பிடித்தமில்லாத காரியத்தை ஒருவேளை செய்திருக்கலாம். இந்த ஆண்டை நாம் துவங்குகிறோம். 4 தேதி ஆயிடுச்சு. இந்த வருடம் முழுவதும் எனக்கு பரிசுத்தமாய் வாழ தேவன் கிருபை தாங்கப்பா என்று சொல்லி அவரை பார்த்து கேட்கும்போது, அது எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட அடிமைத்தனமாக இருந்தாலும் சரி, என்னால் இதை விட்டு விட முடியலையே என்று நீங்கள் சொல்வீர்கள் என்றால்,
கர்த்தரிடத்துல இன்றைக்கு அவரை பார்த்து கேளுங்க, ஆண்டவரே நான் விட்டு விட வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் நீங்கள் தான்ப்பா எனக்கு பலனை தரும். நான் என்னுடைய சுய சக்தியை, என்னுடைய சுய வில் பவரை நான் நம்பலை. உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை என்னுள்ள கிரியை செய்யட்டும். பாவத்தை ஜெயிக்க எனக்கு பலன் தருவீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று கர்த்தரை பார்த்து சொல்லுங்க. நிச்சயமாக எப்பேற்பட்ட அடிமைத்தனமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் சரி, விடவே முடியல என்று இருந்தாலும் சரி, எல்லா பாவத்தையும் நீக்கி நம்மை பரிசுத்தப்படுத்துவது மாத்திரமல்ல, பரிசுத்தமாய் வாழ பலன் தருகிற தேவனாய் இருக்கிறார். எங்களை பிரியமாக நேசிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உயிர் தெழுந்த நாளில், இந்த வருடத்தின் முதல் ஞாயிறில் எங்கள் எல்லாரையும் ஒன்று கூடி உம்மை பார்க்க, உம்மை பாட எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீர். அந்த ஸ்லாக்கியத்திற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய சிலுவை பாடுகளை நாங்கள் தியானிக்க, அதை நினைவு கூற எங்களுக்கு தேவன் கிருபை பாராட்டினீரே. நன்றி அப்பா. எங்களுக்காக மாசில்லாத நீர், குற்றமில்லாத நீர், குற்ற நிவாரண பலியாக, பான பலியாக எங்களுக்காக வார்க்கப்பட்டீரப்பா. நற்கிரியை செய்யும்படி எங்களை தேவன் அழைத்திருக்கிறீர். கிறிஸ்து இயேசுவுக்குள் எங்களை அழைத்திருக்கிறீர் அப்பா. நற்கிரியை செய்ய இந்த உலகத்துல நாங்கள் வாழ்கிற நாட்கள்ல எங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் எங்களை பார்க்கும் பொழுது உம்மையே பார்க்க, எங்களுடைய நடை, உடை, பாவனை எல்லாமே உம்மை பிரதிபலிக்க தேவன் கிருபை தருவீராக. உமக்கு பிடித்தமில்லாத காரியங்கள் நாங்கள் செய்திருந்தோம் என்றால் தயவாக எங்களை மன்னிங்க அப்பா. இரத்தத்தால கழுவுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வழி எது என்று எங்களை கண்டித்து உணர்த்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய மனசாட்சி மழுங்கி போவாததற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றும் எங்களுடைய மனசாட்சி எங்களோடு பேசி கொண்டிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வருகிற நாட்களில் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ தேவாதி தேவன் எங்களுக்கு கிருபை தருவீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தேவ ஆவியானவர் எங்கள் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்படி நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்ய அப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கொஞ்ச நேரம் நம்ம கர்த்தரை ஆண்டவரை துதிக்க போகிறோம். புதிய ஏற்பாட்டில் ஸ்தோத்திர பலியாகிய, அதுதான் கனியாக இருக்கிற உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. அதனால எல்லாருடைய கண்கள் மூடி இருக்கட்டும். பசங்கள்லாம் பார்க்காதீங்க. கண்ணை மூடுங்க. எல்லாரும் திறந்து பார்க்கக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை நம்ம ஒருமித்து சத்தத்தோடு நாம் துதிக்க போகிறோம். அவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம். சேர்ந்து துதிப்போம். ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், கேருபீன்கள், சேராபீன்கள் ஓயாமல் பாடுகிற எங்கள் பரிசுத்தரே, உமக்கு நாங்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலை நேரத்தில் நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகள் ஏராளம். எண்ணி முடியாத நன்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பரலோகத்தின் தேவன் நீர். எல்ரோயி, எங்களை கண்ட தேவன் நீர். யெகோவா ராஃபா, சுகம் தருகிற தேவன். யெகோவா ஈரே, எல்லாவற்றையும் பார்த்து கொண்ட தேவன். யெகோவா மெக்காதீஷ், யெகோவா நிசி, எங்களுக்கு வெற்றியை தருகிற தேவன் நீர். யுத்தத்தில் ஜெயபலமான தேவனே, இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. செங்கடலை பிளந்தவரே, 40 வருடம் இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்து வழி நடத்தின காத்து வந்த தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தரே ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தராய் இருக்கிறீரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்மை செய்கிறவராய் இந்த உலகத்திலே சுற்றி வந்தீரே. குருடரின் கண்களை திறந்தீரே, செவிடரின் செவிகளை திறந்தீரே. ஊமையரை பேச செய்த தேவமே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்த தேவனே, வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு எங்களுக்காக வேண்டுதல் செய்கிற எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, தேற்றவாளனே, சகல சத்தியத்திற்குள்ளும் எங்களை வழி நடத்துகிற தேவமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொன்ன தேவன், நானே மெய்யான திராட்சை செடி என்று சொன்ன தேவனே, ஸ்தோத்திரம் அப்பா. நானே நல்ல மெய்ப்பன் என்று சொன்ன இயேசுவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வார்த்தையான தெய்வம் மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்திருந்தீரே.
கிருபையானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். 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 இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும். 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 அல்லேலூயா ஹோசனா. அல்லேலூயா ஹோசனா. அல்லேலூயா ஹோசனா. அல்லேலூயா ஹோசனா.
Shaddai, El Shaddai, சர்வ வல்ல தெய்வமே, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே, யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே, உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்த தெய்வமே, சத்தங்கள் உயரட்டும். யெகோவா ராஃபா, சுகம் தந்த தெய்வமே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். 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 உம்மை உயர்த்துகிறோம். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உம்மை உயர்த்துகிறோம், உம்மை எங்களை பிரியமான நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட உயிர் தந்த நாளில் எங்களை ஒன்று சேர்த்து உம்மை ஆராதிக்க தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களை பரிசுத்தமாக்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீதிமானாய் மாற்றினதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எல்லாவற்றையும் எங்களுக்காக செய்து முடித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாக எங்களை கிரியை செய்கிற வல்லமை கொடுக்கிற தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்குள்ள வாசம் செய்கிற தேவனே, சகல பரிபூரணத்திலும் எங்களை நடத்துகிற தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீரே துதிக்கப்படத்தக்கவர், நீரே கனத்துக்கு பாத்திரராயிருக்கிறீர். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நீர் செய்த நன்மைகள் ஏராளம். நீர் எங்களுக்கு நல்லவராய் இருந்திருக்கிறீர். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உண்மையே துதிப்போம். ஆண்டவரே,
இந்த ஆண்டு முழுவதும் நாங்கள் உம்மையே துதிக்க வாஞ்சைப்படுகிறோம். எங்களுக்கு தேவன் கிருபை தருவீராக. ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். மீதமுள்ள பகுதியை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். தேவ ஆவியானவர் நீர் ஆளுகை செய்ய. இன்றைக்கு தேவையான வார்த்தையை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. லீதியாளுடைய இருதயத்தை திறந்த தேவன் இன்றைக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய ஊழியக்காரர் பேசும் பொழுது எங்களுடைய இருதயங்கள் எம்மாவூர் சீஷருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது போல இன்றைக்கு வார்த்தையை கேட்கிற எங்களுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியும்படி நாங்கள் கேட்கிறோம். தேவாதி தேவன் எல்லாவற்றையும் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் சபையாராய் சேர்ந்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இம்மட்டுமாய் பாடல் ஆராதனை ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டதற்காய் 1 மணி நேரம் மகிமைப்பட்டதற்காய் நல்ல கரங்களை பலத்த கைகளை தட்டி நல்ல உற்சாகமாக இன்னும் பலத்த கைகளை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். ப்ளீஸ் பி சீட்டட். அப்படியே உட்கார்.